வணக்கம் நண்பர்களே. ராமதேவர் எனும் யாக்கோபு சித்தர் தமது வைத்திய காவியத்தில் 815 முதல் 818 வரையிலான பாடலில் வாடை என்கிற தலைப்பில் இந்த பாடலை தந்திருக்கிறார். வாடைனா வாசனை. வாசனையில் என்ன மகத்துவத்தை சொல்லியிருக்கிறார் என்று பாடலை படித்த போதுதான் வாசனையிலும் வசியம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டேன். இன்றும் கூட சில இஸ்லாமிய நண்பர்கள் சாம்பிராணி தூபம் போட்டுக்கொண்டு வருவதை பார்த்திருக்கலாம். தூபத்தை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வதையும் பார்த்திருக்கலாம். சாம்பிராணி தூபம் போலவே இந்த வசிய தூபத்தையும் யாக்கோபு சித்தரையா சொல்லித் தருகிறார். சாதாரணமாக ஊதுபத்தி, சாம்பிராணி, தசாங்கம் எல்லாம் வீட்டில் ஏற்றுவது வெறும் வாசனைக்காக மட்டுமல்ல, வீட்டில் உள்ள கெட்ட நாற்றமும் கெட்ட திருஷ்டிகளும் கெட்ட நிகழ்வுகளையும் வெளியேற்றி வீட்டில் நல்ல நிகழ்வுகளும் மகிழ்ச்சியும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் உடல் நலத்தையும் ஆரோக்கியத்தையும் சகல சௌபாக்கியத்தையும் வரச் செய்கிற ஒரு விஷயமாகவே இருக்கிறது என்று பெரியோர்கள் தமது வாழ்வின் அனுபவத்தை கொண்டும் சொல்ல கேட்டிருக்கலாம். இந்த தூபத்தின் புகையானது மற்றவர்களை ஈர்த்து வணங்க வைத்து வசியமாக்கிவிடும் என்றும், இந்த தூபத்தை கடைகள் வியாபாரம் நடக்கின்ற இடங்களில் புகையவிட்டால் மக்கள் பலர் வந்து பொருட்கள் வாங்கி வியாபாரம் செழிக்கும் என்றும் யாக்கோபு சித்தரையா சொல்லியிருப்பதை பார்த்து வரலாமா? பாரப்பா வாடையொன்று சொல்ல கேளு, பதிவான பூரணத்திற் பரமோ வாங்கி. வாடைன்னு சொல்கிற தூபம் என்று ஒன்று இருக்கிறது. சொல்கிறேன்னுட்டு சொல்லியிருக்கின்ற பொருட்களில் எல்லாம் தனித்தனியே ஒரு பலம் வாங்கிக்கிடணும்னோ, அதாவது சூடம், சாம்பிராணி, மட்டிப்பால், திரிமஞ்சள், சந்தனம், கஸ்தூரி, சாதிக்காய், கிராம்பு, சாதிபத்ரி, பஞ்சமூலம். பஞ்சமூலம்னா சுக்கு, மிளகு, பேரரத்தை, சித்தரத்தை, திப்பிலி, கூடவே கோஷ்டம் எல்லாத்தையும் மேலே சொன்னது போல ஒரு பலம் சுமாராக 41 கிராம் அளவுக்கு தனித்தனியே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததாக தூக்கியதை கல்வமதிர் பொடித்து கொண்டு சுகமான பன்னீரால் அரைத்து தட்டி, மேலே சொன்ன பொருட்களை எல்லாம் பொடியாக்கிட்டு நல்ல வாசனை உள்ள பன்னீரை சேர்த்து அரைத்து எடுத்துட்டு வில்லைகளாக தட்டி வெயிலில் காய வைக்கணும்னு சொல்றார். நல்ல வெயிலில் காய்ந்த வில்லைகளில் பன்னீரெல்லாம் வற்றுனதும் வில்லைகளை எடுத்து சீசாவில் பத்திரப்படுத்திக்கிட்டு ஒரு சாம்பிராணி கரண்டியிலேயோ சிறு தட்டு பாத்திரத்திலேயோ நெருப்பு கணலை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, அடுத்ததா எடுத்ததொரு வில்லைதனிற் பணவிடைதான் எடுத்து வேதந்த மானதொரு தணல் மேல் வைக்க, வெயில்ல காய வச்ச அந்த வில்லையிலிருந்து ஒரு வில்லையை எடுத்து கொஞ்சமாக ஒரு பனை விட அளவுக்கு சுமாராக ஒரு 5 கிராம் அளவுக்கு எடுத்து நெருப்பு கணல் மேலே வச்சதும் புகை எழும்ப ஆரம்பிக்கும். அந்த புகையானது சுற்றிலும் பரவும் போது அந்த தூபத்தின் வாசனையாலேயும் வசியத்தாலேயும் மை வைத்த மாதிரி மக்களெல்லாம்
வசியமாக வந்து வணங்கி நிற்பார்கள்னோ வசீகரமான இந்த தூபத்தோட வாசனையை தன் வியாபார கடைக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் மட்டும் பரவுகிற மாதிரி அடக்கமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அடுத்ததா காராத மூடருக்கு ஞானம் ஏது, கருவறியா மாந்தருக்கு கருத்தங்கேது. வசிய தூபத்தை சரியாக பயன்படுத்தினா பலன் நிச்சயமாக கிட்டும்னோ, சரியாக செய்யாதவர்களுக்கு பலன் எப்படி கிடைக்கும்? இந்த தூபத்தோட வசியத்தால வியாபாரம் பெருகுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு இந்த வசிய தூபத்தை பற்றின விவரம் எதுக்கு? கஷ்டப்படாம யோகி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வாசியை பற்றி என்ன தெரியும்? புரிந்து கொள்ளாதவர்களுக்கு எப்படி பொருள் கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், லாபம் கிடைக்கும்னு கேட்டுட்டு கவனமாக கருத்தாக தூபத்தை ஏற்றி வைத்து கொண்டு பக்தியோடு இரு கரத்தையும் கூப்பி இறைவனை வணங்கி வேண்டி நிற்கும்போது மனதெல்லாம் நிறைந்து மகிழ்ச்சியான வருமானம் நிறைகின்ற நாளாக அன்றைய நாள் அமைந்திடும்னோ, சிவமான அமைதியும் ஆற்றலும் செயலும் எப்போதும் கூடவே இருக்கும்னு யாக்கோபு சித்தரையா சொல்லித்தரார். உண்மைதான். சாதாரணமாக தூப புகையால ஒருவித மனமகிழ்ச்சி ஏற்படுவதை எல்லோருமே உணர்ந்திருக்கலாம். தினமும் மாலை வேளைகளில் வீட்டுக்குள்ளும் வியாபாரம் செய்யும் இடத்திலும் ஊதுபத்தியையாவது கொளுத்தி மனதிற்கு நல்லதொரு அமைதியையும் வருமானம் தருகின்ற லாபத்தின் மகிழ்ச்சியையும் தினம் தினமும் அடையலாமே. யாக்கோபு சித்தர் சொல்லித் தந்தது நல்ல விஷயம்தானே. இந்த பதிவை பார்த்தவர்களுக்கும் பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.